அன்பு பெற்றோர்களே, அறிவிலும் சிறந்த என் அண்ணன்மார்களே, என் சகோதரிகளே, பாடசாலை செல்லும் மாணவர்களே, மாணவிகளே, நாளை பாடசாலை செல்ல இருக்கும் சிற்றார்களே, சிறார்களே, உங்கள் அனைவருக்கும் மாலை நேர வணக்கங்கள். நீங்கள் தனித்து நிற்கிறீர்கள் என்று நினைக்க வேண்டாம். உங்களுக்கு பின்னால் நாங்கள் இருக்கின்றோம். உலகத் தமிழர்கள் நாங்கள் உங்களோடு இருக்கின்றோம். அந்த உண்மையை நீங்கள் எப்போதும் விளங்கிக் கொள்ளுங்கள். நான் பிரான்சில் இருந்து கதைக்கின்றேன். இந்த பிரான்ஸ் தேசம் உங்களுக்கு பின்னால் இருக்கின்றது. உலகத்தில் இருக்கின்ற அனைத்து மக்களும், அனைத்து தமிழர்களும் உங்களுக்கு பின்னால் இருக்கின்றோம் என்ற ஒற்றை நம்பிக்கையில் நீங்கள் பயணியுங்கள். தமிழக மக்களே, ஒட்டப்பிடார தேசத்து எங்கள் உறவுகளே, ஏன் நாங்கள் உங்களுக்கு பின்னால் நிற்கின்றோம்? நீங்கள் எங்கள் தொப்புள் கொடி உறவுகள். எங்கள் மொழி, எங்கள் உணர்வு, எங்கள் கலை, எங்கள் பண்பாட்டோடு நீங்கள் எப்போதும் எங்களோடு இருக்கிறீர்கள். நாங்கள் உங்களோடு இருக்கின்றோம் என்ற நம்பிக்கை நான் இப்போது இங்கே சொல்கின்றேன். இப்போது நாங்கள் ஏன் உங்களுக்கு பின்னால் நிற்கின்றோம் என்பதற்கு இவரை பாருங்கள். இவர்தான் அதற்கான முழு காரணமும். தொண்டர்கள் நனைவதால் தனக்கும் குடை வேண்டாம் என மறுத்த அவர் 40 நிமிடங்களுக்கு மேலாக மழையில் நனைந்தபடியே உரையாற்றினார். ஈழத்திலே நாங்கள் கொன்றளிக்கப்பட்டோம். 2009ஆம் ஆண்டு நாங்கள் கொத்து குண்டுகளால், செல் வீச்சுகளால், கிபீர் குண்டுகளால் செத்து மடிந்து போனோம். அது உங்களுக்கு தெரியும். யாரடா எங்களுக்கு மீது விழும் செல்லை தடுப்பார்கள் என்று கதறினோம், கத்தினோம். முடியவில்லை. இந்த உலக நாடுகளில் இருக்கும் எல்லோர் காதுகளிலும் நாங்கள் சென்று அழுதோம், கத்தினோம். எங்கள் அழுகையை பார்ப்பதற்கும், எங்கள் அழுகையை கண் கொண்டு கேட்பதற்கும், காது கொண்டு கேட்பதற்கும் யாரும் இல்லை. ஆனால் ஒன்று, தமிழக மக்களே, நீங்கள் எங்கள் தொப்புள் கொடி உறவுகள் என்பதை நிரூபித்தீர்கள். எங்களுக்காக நீங்கள் அழுதீர்கள், எங்களுக்காக கண்ணீர் சிந்தினீர்கள், எங்களுக்காக போராடினீர்கள். இது உண்மை. இந்த உண்மை இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மக்களும் பார்க்க மறந்தனர். ஆனால் தமிழக மக்களே, எங்கள் தொப்புள் கொடி உறவுகளை, நீங்கள் எங்களோடு நின்றீர்கள். அந்த கண்ணீருக்காக, அதற்காக நாங்கள் உங்களுக்கு பின்னால் நிற்கின்றோம். இந்த ஒட்டப்பிடாரம் தேச மக்கள் மட்டுமல்ல, தமிழக மக்களே, உங்களுக்கு பின்னால் நாங்கள் இருக்கின்றோம் என்று இங்கே தெரிகின்ற பாடசாலை எது என்று தெரிகின்றதா? உங்கள் தொகுதியிலே, தூத்துக்குடி பகுதியிலே இருக்கின்ற நாயனார் ஆரம்ப கல்வி பாடசாலை. இது மிக நீண்ட காலமாக இயங்கி வந்தாலும் அது இன்று ஒரு நலிவுற்ற நிலையில் இருக்கின்றது. அந்த பாடசாலையை பிரான்ஸ் மக்களாகிய நாங்கள் தத்தெடுத்திருக்கின்றோம். இன்றிலிருந்து, இந்த நிமிடத்திலிருந்து அந்த பாடசாலைக்கு முதல் கட்டமாக பால், முட்டையுடன் கூடிய ஒரு சத்து மிகுந்த சாப்பாட்டோடு அந்த பாடசாலையை நாங்கள் தத்தெடுத்திருக்கின்றோம். இந்த பாடசாலையை, இந்த தொகுதி எல்லோரும் வியர்ந்து பார்க்கும் அளவுக்கு அந்த பாடசாலையின் தரத்தை நாங்கள் உயர்த்த இருக்கின்றோம். பிரான்ஸ் தேசத்தில் எப்படி பாடசாலை இயங்குகின்றதோ, சிறுவர்கள் பாடசாலை எப்படி இயங்குகின்றதோ, அதை போலவே இந்த பாடசாலையின் தரம் உயர்த்தும் அளவுக்கு எங்களுடைய அர்ப்பணிப்பும் எங்களுடைய பங்களிப்பும் இந்த பாடசாலைக்கு இருக்கும் என்று இந்த ஒட்டப்பிடார தேசத்து மக்களுக்கு, தொகுதி மக்களுக்கு நான் அன்போடு கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அதையும் கடந்து இன்னும் 3 மாதத்துக்குள் அந்த பாடசாலைக்கு தேவையான மின்சார வசதிக்காக ஒரு சிறு காற்றாலை ஒன்றையும் நாங்கள் அந்த பாடசாலைக்கு கொடுக்க இருக்கின்றோம். இது இப்போது நடக்கின்ற இந்த தேர்தல் காலங்களில் வெற்றி தோல்வி எல்லாவற்றையும் கடந்து இந்த பகுதியில் தமிழும் தமிழ் தேசியமும் வெல்லும் என்ற ஒரு ஒற்றை நம்பிக்கையில் உங்கள் தொகுதிக்கு செய்வதற்கு காத்திருக்கின்றோம். நண்பர்களே, பாடசாலையை ஆரம்பித்த, தொடக்கி வைத்தவர் மிகவும் 2ஆம் வகுப்பு வரை படித்தவர் என்று நாம் கேள்விப்பட்டோம். தான் பெறாத கல்வியை தனது அடுத்த சந்ததிக்கு கடத்த வேண்டிய ஒரு உன்னதமான பணியை அவர் செய்கின்றார். இந்த ஆரம்ப கல்வி பாடசாலையில் தொடங்குகிறது எங்களுக்கும் உங்களுக்குமான தொப்புள் கொடி உறவுகளுக்கான இணைப்பு. இந்த தொகுதி எப்படி இருக்க வேண்டும், எப்படி உயர வேண்டும், இந்த மக்களாகிய உங்களுடைய
வாழ்க்கை எப்படி உயர வேண்டும் என்பதற்காக நாங்கள் எப்போதும் பின்னால் நிற்கின்றோம். எங்கள் தொகுதி, இந்த தொகுதி ஒட்டப்பிடாரம் தொகுதியின் வெற்றி வேட்பாளர் அனுசியா அவர்கள் இந்த தொகுதியில் வெற்றி பெற இருக்கின்றார். அவர் வெற்றி பெற்ற அடுத்த மாதத்திலேயே நாங்கள் இந்த தொகுதியை உங்களோடு சேர்ந்து கட்டமைத்து அதன் வடிவமைப்பை மாற்றி உங்களுடைய அன்றாட பிரச்சனைகளில் இருந்து அனைத்து பிரச்சனைகளையும் நாங்கள் தீர்ப்பதற்கு உங்களோடு நாங்கள் எப்போதும் கைகோர்த்து நிற்போம். ஒட்டப்பிடார தொகுதி மக்களே, நாங்கள் வெல்வோம், தமிழராய் வெல்வோம், தமிழால் வெல்வோம், தமிழும் வெல்லும், நாங்களும் வெல்வோம். நன்றி.